கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளே அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். 145 சங்கீதம் 14 வசனத்திலே கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பல சூழ்நிலையிலே விழுகிற ஜனங்கள் உண்டு. விழுந்ததுக்கு அப்புறம் யாராவது என்னை தூக்கி விட மாட்டாங்களா? நான் நார்மலா பேசுறேன். ஒரு மனுஷன் கீழே விழுந்தாச்சு அப்படின்னா யாராவது தூக்கி விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருப்பாங்க. நான் ஒரு நாள் ஒரு மெடிக்கல் கடையில் நின்று அந்த கடைக்கார்ட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ அந்த ஐயா சொல்லும்போது, நான் 25 வருஷமா ஒரே ரோட்டில் தான் போயிட்டு இருக்கேன். ஒரு நாள் ஒரு வீட்டு முன்னாடி நான் அப்படியே நேராக முகங்குப்புற வண்டியில் கீழே விழுந்துட்டேன். விழுந்து ஒரு 10 நிமிஷம் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தேன். என்னை யாரும் தூக்கவே இல்லை. நான் எந்த வீட்டில் விழுந்தனோ அந்த வீட்டுக்கு கரெக்டாக அந்த ஒட்னாக்கில் உள்ள வீட்டில் உள்ளவங்க ஒரு ஆவிக்குரிய திருச்சபைக்கு போகிறவங்க தான். அவங்க ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் உள்ளவங்க. ஆனால் நான் விழும்போது என்னை பார்த்தாங்க. அந்த 10 நிமிஷமும் தூக்கம் வரவே இல்லை அப்படின்னாங்க. அந்த அண்ணன் அந்த விஷயத்தை சொல்லும்போது வேதனையோடு சொன்னாங்க, அண்ணே ஆவிக்குரிய சர்ச்சை தான் போகிறாங்கண்ணே, நான் 10 நிமிஷம் விழுந்து கிடந்தேன், என்னை தூக்கம் வரவே இல்லைண்ணே, அது என் மனசை விட்டு போகவே இல்லை அப்படின்னாங்க. இந்த இரவு நேரத்திலே செய்தி என்ன அப்படின்னா, சில நேரத்தில் சொந்தக்காரங்க நம்மளை தூக்க மாட்டாங்க. சில நேரத்தில் நம்ம வீட்டில் கூட நம்மளை எல்லாரும் தள்ளிடுவாங்க. சில நேரத்தில் வேலைக்கு போகிற இடத்துல நம்மளை யாரும் தூக்க மாட்டாங்க. சில நேரத்தில் நம்ம ஃப்ரெண்டு தூக்கிடுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. சில நேரத்தில் தூக்க மாட்டாங்க. எல்லா நேரத்திலும் எல்லாரும் நமக்கு உதவி பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் வாய்ப்பே இருக்காது. 31 நாளும் நம்மளை யாரு பாதுகாக்கிறா, அதை நம்ம கொஞ்சம் உணர்ந்து கொள்ளணும். இன்னைக்கு இரவு செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி. ஒரு மனுஷன் விழுற சூழ்நிலை அவனுக்கு தெரியாது. இப்போ நான் ரீசெண்டாக ஒரு தடவை வண்டியில் கீழே விழுந்துட்டேன். நான் வண்டியில் கீழே விழுந்து திரும்பி பார்க்கும்போது அதில் ஒரு வாலிப பையன் நின்றுட்டு இருந்தான். அந்த பையன்கிட்ட சொன்னேன், ஒரு 10 நிமிஷம் என் கூட நிற்பியா, கொஞ்சம் வண்டியை தூக்குவியா, பக்கத்தில் இருக்க அந்த ஹாஸ்பிட்டல் வரையும் வருவியா, ஒரு 10 நிமிஷம் என் கூட இருப்பியா அப்படின்னு. அதே போல் அந்த பையன், நான் ஒரு 2 வீலர் வச்சுருக்கேன், அந்த வண்டி அந்த பையன் தூக்குனான். ஹெல்மெட் போட்டேன். மறுபடியும் அந்த ஹாஸ்பிட்டல் போகிற வரையும் அந்த பையன் கூடயே வந்தான். ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சைக்கு உள்ளே போனேன். அந்த பையன் கூடயே நின்னான். அந்த 10 நிமிஷம் முடிஞ்சு வெளியே வரும்போது, ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு. அந்த 10 நிமிஷம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தேவன் ஒரு பையன் அந்த இடத்துல நியமித்தார். விழுந்தது நான், அந்த வண்டியை தூக்க முடியல, காலில் ரத்தம் அடிஞ்சுது. ஆனால் அந்த பையன் அந்த இடத்துல நின்னான். அந்த பையன் மறுபடியும் 10 நிமிஷம் என் கூடயே வந்தான். இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி தேவ தூதர் போல நமக்கு ஒரு ஆளை கொண்டு வருவார். 2026 இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, நம்ம எல்லாருக்கும் தேவன் கொடுத்த கிருபை தான் இந்த 2026. நம்ம இந்த 2026 உள்ளே வந்திருக்கோம் அப்படின்னாலே அதுவே தேவன் கொடுத்த கிருபை. கொரோனாக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு 5 வருஷம், இதெல்லாம் தேவனுடைய கிருபை. கொரோனா நேரத்தில் ஆன்லைன் மூலியமாக கர்த்தருடைய கிருபையினால எல்லா தேசங்களும் செய்தி போயிட்டு இருந்துச்சு. எத்தனையோ ஜனங்களுக்கு கண்ணீரோடு ஜெபிக்க தேவன் கிருபை செஞ்சார். எங்கள் வீட்டிலே 2 பேர் இறந்து போயிட்டாங்க. எங்கள் அம்மா கொரோனா நேரத்தில் இறந்து போயிட்டாங்க. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு இரவு நேரத்தில் சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம உயிரோடு இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு செகண்ட் உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா அது தேவனுடைய கிருபை. முதல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழ்கிறோமா, அதை மட்டும்தான் யோசித்து பார்க்கணும்.
நைட் நேரத்தில் வீட்டில், குடும்பத்தில், வாழ்க்கையில் பல பிரச்சனைக்கு நடுவில் தான் ஆன்லைன் மூலியமாக இணைந்திருப்பீங்க. சில வீட்டிலலாம் எனக்கு ஜெபக்குறிப்பு வரும்போது கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லை. அவங்க வாழ்க்கையே எப்படி இருக்கு அப்படின்னா, சொல்ல முடியாத அளவுக்கு மனசுக்குள் நிறைய கவலைகள், துக்கம், கண்ணீர் வாழ்க்கையா இருக்கு. வெளியே தெரிய மாட்டுக்கு. அப்போ இரவு நேரத்தில் இன்னைக்கு என்னென்ன செய்தி அப்படின்னா, கர்த்தர் விழுகிற யாவரையும், ஒருவேளை ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் என்னையால் வளர முடியல, நான் அடிக்கடி சில பாவத்தில் விழுந்துருந்தேன், எனக்கு ஒரு கோபம் வந்துடுது, அந்த பழைய சுபாவம் வந்துடுது, நான் மறுபடியும் பழைய வாழ்க்கைக்குள்ளே நான் போயிட்டேனே அப்படின்னா, இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி, அண்ணே நான் விழுந்துட்டேனே, கர்த்தர் தூக்கி எடுப்பார். என் வாழ்க்கையில் என்னைய தூக்கி எடுத்தார். எனக்கு தெரியும், அவர் தான் என்னை பாதுகாக்கிறார். கர்த்தர் ஒருவரே என்னை வழி நடத்திட்டு இருக்கிறார். எந்த ஒரு மனுஷனும் வழி நடத்த முடியாது. இரவு நேரத்தில் யார் எந்த நாட்டுக்குள்ள இந்த செய்தி கேட்டாலும் சரி, உங்களுக்கு ஒருவேளை ஜெபிக்கணுமா, 9363064181 இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க, ஜெபிப்பேன். ஏன் இரவு நேரத்தில் பேசுகிறேன் அப்படின்னா, கர்த்தர் விழுகிற யாவரையும், ஒருவேளை கணவர் கூட கைவிட்டிருக்கலாம், பிள்ளைகள் கூட கைவிட்டிருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்க எல்லாரும் கைவிட்டிருக்கலாம், வியாபாரத்தில் தோல்வியாக இருக்கலாம், வாழ்க்கையில் தோல்வியாக இருக்கலாம். எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். அவ்வளோதான் முடிஞ்சிட்டு அப்படிம்பாங்க. ஆனால் கர்த்தர் நம்மளை தூக்கி எடுப்பார். பயப்பட வேண்டாம். ஏன்னா சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் அவ்வளோதான் என் லைஃப் முடிஞ்சிட்டு அப்படிம்பாங்க. கிடையாது. கர்த்தர் தூக்கி எடுக்கும்போது நம்ம எந்த இடத்துல விழுந்தோமோ அதே இடத்துல நம்மளை தூக்கி எடுப்பார். அவர் ஜீவனுள்ள தேவன். நம்ம அவருடைய பாதபடியில் அர்ப்பணிச்சா மட்டும் போதும். நம்ம எந்த சூழ்நிலையிலே மடங்கடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம், தேவனுக்கு தெரியும். மடங்கடிக்கப்பட்ட, விழுந்து நொந்து போன நிலைமை. சில குடும்பத்தெல்லாம் விழுந்தாச்சு அப்படின்னா நொந்து போயிடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு என்னைய சொல்கிறேன், ஈஸியாக இருக்கும்ல. நான் வியாபாரத்தில் நஷ்டப்பட்டவன், எல்லாராலும் கைவிடப்பட்டவன், உலகத்தாலேயே தள்ளப்பட்டவன், கையில் ஒரு ரூபா கூட இல்லாமல் நடுரோட்டில் நின்னேன். ஒரு 50-55 லட்ச ரூபா நஷ்டப்பட்டு நடுரோட்டில் நின்னேன். விழுந்து போன சூழ்நிலை. இதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, விழுந்து போன ஒரு ரவிராஜ், கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி, நான் சொல்றது 2016, இப்போ 2016, இப்போ 2026 வந்துட்டு, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி, கையில் ஒரு ரூபா கூட இல்லைன்னா நஷ்டப்பட்டு நடுரோட்டில் நிற்கும்போது, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் நிற்கும்போது 40 நாள் பாஸ்டிங் போட்டேன். 40 நாள் பாஸ்டிங் போடும்போது ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் கேட்டேன், என் பாவத்தை மன்னிங்க. நான் விக்கிரத்துக்கு பணம் கொடுத்துட்டேன், மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்துட்டேன், என்னை மன்னிங்க. நான் துன்மார்க்கனாக வாழ்ந்துட்டேன், என்னை மன்னிங்க. நான் பரலோகத்துக்காக வேலை பார்க்கணும், என்னுடைய கை பரலோகத்துக்காக வேலை பார்க்கணும். அதுக்கு மட்டும்தான் 40 நாள் பாஸ்டிங். 2016 பாஸ்டிங்கில் இருக்கும்போதே உடனே அபிஷேகம் பண்ணி உடனே ஊழியத்தை தந்தார். 2026 இந்த 10 வருஷத்துல எத்தனையோ காரியங்கள். இது எல்லாவற்றிலையும் தாங்கி, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி, யாவரையும் எந்த நாட்டுக்குள்ள விழுந்து போயிருந்தாலும் சரி, கர்த்தர் தாங்கி, மடங்கடிக்கப்பட்ட, விழுந்து நொந்து போன நிலைமையில இருப்பாங்க. ஐயா நான் விழுந்துட்டேன் ஐயா, அவ்வளோதான் என் லைஃப் முடிஞ்சிட்டு, நானே நொந்து போயிருக்கிறேன், நானே நொந்து போயிருக்கிறேன், நானே நொந்து போயிருக்கிறேன் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த இரவு செய்தி. விழுந்து நொந்து போயிருக்கிறேன், யாவரையும் தூக்கி விடுவிக்கிறார். யாவரையும் தூக்கிடுவார். விழுந்துட்டியா, சரி சரி சரி, எந்திரி எந்திரி எந்திரி, கையை பிடிச்சி எந்திரி. வீட்டில் சின்ன பிள்ளைகள் விழுந்துட்டு அப்படின்னா அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என் கையை பிடிச்சி எந்திரி அப்படிம்பாங்க.
பரலோகத்துல தேவன் நமக்கு அழகா வசனத்து மூலியமா பேசி கொண்டிருக்கிறார். அண்ணே, நான் விழுந்து போயிட்டேன், நான் நொந்து போய் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். விழுந்து நொந்து போன யாவரையும் தூக்கி எடுக்கிற தேவன் தூக்கி விடுகிறார், தூக்கி விடுகிறார், தூக்கி எடுத்துருவார். அதுதான் எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் வேணும். ஏதாவது ஒரு சூழ்நிலை நான் விழுந்துட்டேன், தூக்கி எடுத்துருவார். அவருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம், தேவன் பார்த்து விடுவார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் விழுந்து போன நிலைமையிலே, நொந்து போன நிலைமையிலே இருக்கிறாங்களோ, தாங்கி தூக்கி எடுக்கிற தேவன் உங்க பாதவில்லை எங்களை தாழ்த்திரும். இந்த நாள் முழுது பாதுகாத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். இரவு நேரத்திலே கண்ணீரோடு விழுந்து போயிட்டேனே, நொந்து போய் எந்த சூழல் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை தூக்கி எடுங்க. இந்த மாசத்துடைய தேவைகளை சந்திங்க. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. தேவையில்ல சொப்பனமோ எதுவும் வேண்டாம்ப்பா. நைட் நேரத்தில் தனி ஜெபம் பண்ண, குடும்ப ஜெபம் பண்ண, கையில் பைபிள் எடுத்து வாசிக்க, உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்துக்குள்ளையும் தேவ சமாதானத்தை கட்டிடுங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில், ஹாஸ்பிட்டலில் எங்கே இருக்கிறவங்களோ கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகள் தொடட்டும்பா. வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல வேதனையோடு இருக்காங்க, அந்த வேதனையை நீக்கி போட்டுருங்க. நைட் நேரத்தில், நைட் ஷிஃப்டில், நைட்டு டிரைவிங் லைனில் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ உங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருக்கணும். ஜீவனை தாங்க, பாதுகாப்பு தாங்க, முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்க. உங்களோட ரத்த கோட்டைகளை வெயிலடைங்க. கர்த்தர் பொருட்படுத்துங்க. ஹாஸ்பிட்டல்ல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில், அவசர சிகிச்சையில், ஐசியூவில் எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ உங்க பிள்ளைகளை கர்த்தர் நீங்க சந்தித்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஜீவனை கட்டிடுங்க. தீர்க்காயுசு தாங்க, பூர்ண சுகம் தாங்க. உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. என்னுடைய பலவீனத்தை எல்லாம், என்னோட அக்கிரமத்தை எல்லாம், என்னுடைய பாவத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்தவரே, உங்களுடைய தழும்புகளால் சுகமானீர்கள் என்று வேதம்படி சுகமாக்கி விடலை தாங்க. பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. எந்த பாவத்தில் இருக்காங்களோ அந்த பாவத்துல இருந்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. எக்ஸாம் எழுதுற பிள்ளைகள், ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்க பரிசுத்தப்படுத்தி ஏற்ற துணையை கொண்டு வாங்க. கற்பத்து நிகழ்ச்சி கர்த்தரே மனம் இறங்கி அப்பா விசேஷமா பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கட்டிடுங்க, சுதந்திரத்தை கட்டிடுங்க, விடுதலை தாங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு கற்பத்துக்கு ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் இரவு மூலமா ஜெபிக்கிறாங்க. தேவன் அருளை அப்போ மனுஷன் மூலியமாக இணைந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம். கடன்ல கஷ்டப்படுறாங்க, உபத்திரம், பாடுகள், பிரச்சனைக்கு மத்தியில ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் என்று பேசும்படி உங்க பிள்ளைகளை தூக்கி எடுங்க. உங்க கரத்துல அப்படிங்கிறோம். யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ எங்க வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவட்டும். உருவின பட்டயத்தோட தேவ தூதர்கள் உலாவி விடட்டும். உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உம்முருகே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 93630641 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்தீர்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.